all, glory be to God. It's day 17 of posting my Bible reading journey, and today we're going to read Deuteronomy 13. லைஃப்பில் எது இல்லைனாலும் காடோட கிரேஸ் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது இல்லையா? அது தெரிஞ்சும் ஒரு பிரேக்கே இல்லாமல் நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்து அந்த லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பாருங்களேன். யூ வில் டெஃபினெட்லி தேங்க் மீ. அதே மாதிரி தான் பைபிள் ரீடிங்கும். இன்றைக்கி நாம் பேசுகிறது காட் கேட்கணும், ஆனால் அவர் பேசுகிறது நமக்கு கேட்க டைம் இல்லைன்னா அப்புறமா பார்த்துக்கலாம், அப்படி தானே? பட் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பீரியட் கடைசி காலம், த லாஸ்ட் டேஸ். ஓகே, குயிக்காக இன்றைக்கான சாப்டரை நம்ம பார்த்துடலாம். This chapter gives a strong warning about false prophets, false signs and false teaching. ஒரு கள்ள தீர்க்கதரிசி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து மிராக்கிள்ஸே பண்ணி உங்களை ஏமாற்றி காட் கிட்டேருந்து பிரிக்கிறாரு அப்படின்னா do not follow them. இந்த இடத்துல நாம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு மோசஸ் ரொம்ப தெளிவாக 4 பாயிண்ட்ஸை நமக்கு சொல்லியிருக்காரு. Don't listen to them, don't pity, don't protect them and remove the influence completely. காடை இம்ப்ரெஸ் பண்ணுறது அதிசயங்களும் அடையாளங்களும் இல்லை, அது டிசிப்ளின் தான். அண்ட் ட்ரூத் இஸ் நாட் ப்ரூவன் பை மிராக்கிள்ஸ் பட் பை ஸ்கிரிப்சர்.